மெயினா வந்து அஹ், ரெண்டு காரணங்கள் இருக்கும். ஒன்னு வந்து பைலட் வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அது வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது ஏர்கிராஃப்ட் ஸ்டீப் இன்வெர்டட் ஏரோபேட்டிக் போஸ்டர்ல வந்து இருக்காரு. ஸ்டீப் இன்வெர்ஷன்ஸ் இப்படி வந்துட்டு இப்படி போற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் அது வரும்போது அப்படியே இட் இஸ் ஜஸ்ட் கிராஷ் ஆன் த கிரவுண்ட். கிராவிடேஷனல் இன்டியூஸ்ட் ஜி ஃபோர்ஸ்னால பிளாக் அவுட் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பிளட் வந்து மேல சர்க்குலேட் ஆகாம இருக்குதுன்னா பிளாக் அவுட் ஆயிடும். அது நம்மளே கண்ணெல்லாம் இருட்டாகி ஒரே நம்மளுக்கு என்ன பண்றோம்னே இருக்காது. தேஜஸோட இப்போ மார்க் பண்ணி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2.2 மேக் கிட்ட போகும். 2200 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு. இது என்ன ஸ்பீடுன்றது அப்ராக்சிமேட்லி இது கிட்டத்தட்ட ஒரு 1.1500 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல பறந்துருக்குன்னா இதுல இன்னொரு இது என்ன பாக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட சப்போர்டேஜ் இருக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. பாகிஸ்தானோட JF-17 அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இந்த துபாய் ஏர் ஷோல. சோ அதுல வந்து பாகிஸ்தான் பைலட்ஸும் அபிஷியல்ஸும் வந்து நம்ம தேஜஸ் வந்து பார்த்திருக்காங்க, தேஜஸை வந்து இது பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இட் ஹஸ் பீன் ஸ்பெகுலேட்டட். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயஹிந்த். வணக்கம் சார், இந்த துபாயில நடந்த இந்த விமான கண்காட்சி அதுல வந்து தேஜஸ் விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சுது. முழு பின்னணி என்ன சார்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த நிகழ்வுக்கு ஒரு வீர ஏர்ஃபோர்ஸ் அதிகாரி மரணமானதுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். கண்டிப்பா இது வந்து ஒரு ட்ராஜிக் லாஸ் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஒரு விங் கமாண்டர் நமன் சியால் அப்படின்றவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன், ஒரு தேஜஸ் ஃபிளைங் பைலட்டு. அவரோட மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இது அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இப்போ இட்ஸ் வெரி டூ ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ற மாதிரி இருக்கும் அது ஏன் ஆச்சு அப்படின்னு. அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மெயினா வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கும். ஒன்னு வந்து பைலட் வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து ஹி வாஸ் டூயிங் ஒரு ஆக்ரோபேட்டிக் இது பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு ஆக்ரோபேட்டிக் மேனுவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுபடி வந்து ஹி மஸ்ட் ஹவ் லாஸ்ட் கண்ட்ரோல். ரெண்டாவது வந்து பிளாக் அவுட், அந்த ஜி ஃபோர்ஸ்னால, கிராவிடேஷனல் இன்டியூஸ்ட் ஜி ஃபோர்ஸ்னால பிளாக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபிளைங்ல பண்ணும்போது ஜி சூட்னு ஒன்று வேர் பண்ணிப்பாங்க. ஃபைட்டர் பைலட்ஸ்லாம் வந்து ஜி சூட் அப்படின்னு ஒன்று போட்டுப்பாங்க, கிராவிடேஷனல் சூட். அது வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அந்த பிளட் வந்து இதுல கால்ல எல்லாம் போய் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில போய் தங்காம இருக்கணும். அதாவது போய் ஏன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல நம்ம ஃபிளை பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளட் எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கிக்கும். இது கீழே லோயர் பார்ட் ஆஃப் த பாடி போய் தங்கிச்சுன்னா, அதனால என்ன உட்கார்ந்து தான் ஃபிளை பண்றோம். உட்காரும் போது என்ன ஆகும்னா லோயர் பார்ட் ஆஃப் த பாடியில போய் தங்கிச்சுன்னா அந்த பிளட் வந்து மேல சர்க்குலேட் ஆகாம இருக்குதுன்னா பிளாக் அவுட் ஆயிடும். அது நம்மளே கண்ணெல்லாம் இருட்டாகி ஒரே நம்மளுக்கு என்ன பண்றோம்னே இருக்காது. ஸோ அதனால வந்து இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இது வந்து எக்ஸசிவ் ஜி ஃபோர்ஸ் பண்ணதுனால அந்த பிளட் எல்லாம் லோயர் பார்ட் ஆஃப் த பாடியில போய் பூல் ஆகி பிளாக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் அது ஏன்னா அதுல ஃபிளைட் டேட்டா வந்த அப்புறம் தான் தெரியும் கண்ட்ரோல் போயிடுச்சா இல்ல வந்து பிளாக் அவுட் ஆயிடுச்சா. ஏன்னா வந்து பியூட்டிஃபுல் மேனுவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி வாஸ் டூயிங் ஹை இன்டென்சிட்டி மேனுவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டீப் இன்வர்ஷன், அதாவது அது ஸ்டீப் இன்வெர்டட் மேனுவர் பண்ணும்போது தான் இந்த இதுவாச்சு. பாசிபிலிட்டிஸ் ரெண்டு இதுதான் இருக்கு. இதுல இன்னொரு இது என்ன பாக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட சப்போர்டேஜ் இருக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வந்து துபாய் ஏர் ஷோ கிட்டத்தட்ட ஒரு 1.49 மில்லியன் பீப்புள் வந்து பாக்குறாங்க இது இந்த ஏர் ஷோவை. இதுல வந்து பாகிஸ்தான் எப்படி இன்வால்வ் ஆயிருக்கும், சப்போர்டேஜா இருக்கும், இது ஒன்றும் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இது வந்து வெரிஃபைட் ரிப்போர்ட்ஸ் கிடையாது, அன்வெரிஃபைட் ரிப்போர்ட்ஸ். ஒன் இந்தியா சேனல்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தானோட JF-17 அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இந்த துபாய் ஏர் ஷோல. துபாய் ஏர் ஷோல வந்து பாத்தீங்கன்னா இந்த துபாய் ஏர் ஷோல வந்து ரைட் ஃப்ரம் UAVs, எக்ஸ்டெண்டட் UAVsல இருந்து ஏர் டாக்ஸில இருந்து ஃபைட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், எல்லா டைப் ஆஃப் ஏர்கிராஃப்டும் ட்ரோன்ஸும் வந்திருக்காங்க ஏர் ஷோக்கு. துபாய் ஏர் ஷோ ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஏர் ஷோஸ்ன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுல வந்து பாகிஸ்தான் பைலட்ஸும் அபிஷியல்ஸும் வந்து நம்ம தேஜஸ் வந்து பார்த்துருக்காங்க, தேஜஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இட் ஹஸ் பீன் ஸ்பெகுலேட்டட், பட் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம்ட், ஒரு அன்வெரிஃபைட் ரிப்போர்ட். ஏன்னா இப்போ ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தானோட இது நடக்குது இல்லையா, என்ன சொல்றது, கொஞ்சம் டக் ஆஃப் வார்ஸ் நடந்துட்டு இருக்கு, சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் பிளஸ் ரீசெண்ட் இந்த டெல்லியில நடந்த பிளாஸ்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேயோ வந்து ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் பண்றாங்க. ஸோ அது இன்னும் அன்வெரிஃபைட் ரிப்போர்ட் தான். அது வந்து ஃபார்ஃபிளெட்ஜ் சபோர்டேஜா இருக்கலாம் தான் இது பண்றாங்க, பட் இது சபோர்டேஜ் தான் அப்படின்றதுக்கு ஒரு இப்போ வரைக்கும் ஆதாரபூர்வமான ஒரு தகவல்கள் எதுவும் கிடைக்கல. இது கண்டிப்பா இது மிஷாப் வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு இது. ஏன்னா அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் நம்ம ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் பாத்தீங்கன்னா இது செகண்ட் தேஜஸோட இது 2வது ஏர்கிராஃப்ட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஏர்கிராஃப்ட் ஜெய்சல்மேர் கிட்ட ஒன்று கிராஷ் ஆச்சு, இது 2வது ஏர்கிராஃப்ட். பட் எல்லா இதுலயுமே வந்து கிராஷஸ் நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம ரஃபேல்ஸ் வந்து பிரான்ஸ்ல ரஃபேல் கிராஷ் ஆயிருக்கு, F-35 கிராஷ் ஆயிருக்கு, F-16 கிராஷ் ஆயிருக்கு, MiG-21, MiG-23, சுகாய் 30 எல்லாமே கிராஷ் ஆகுது. ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகுது, இது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அதனால இது வெறும் பிளே டவுன் பண்றதுக்காக இது வந்து ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஏர் ஷோல வந்து ஏரோபேட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆனது ஒரு கொஞ்சம் துக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் சார். அதே நேரத்துல வந்து தேஜஸ்ல வந்து 2-3 வெரைட்டி இருக்கு. தேஜஸ் 1, தேஜஸ் 1 2 அப்படின்லாம் இருக்குங்கிறாங்க. இப்போ உங்க அந்த விமானம் விபத்துக்குள்ளான விமானம் அது என்ன ரகம் சார்? மார்க் 1, தேஜஸ் மார்க் 1 விமானம் அது. மிக சிங்கிள் இன்ஜின் அது வந்து. ஆமா, சிங்கிள் இன்ஜின். தேஜஸ் இஸ் 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் அது. அண்ட் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஏர்கிராஃப்ட் ஸ்குவாடன்ஸ்லாம் 3 ஸ்குவாடன்ல இருந்து ஆக்சுவலா ஒரு ஏர்கிராஃப்ட் இது பண்ணியிருக்காரு. அவர் பைலட் வந்து 3 ஸ்குவாடன் ஒரு இது இருக்கு, அதுல இருந்து இஸ் அ ஃபைட்டர் பைலட். ஸோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இன்னும் அது காஸ் ஆஃப் த கிராஷ்ன்றது இன்னும் ஃபுல்லா வெரி இது பண்ண இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்படிதான் தெரியும். இந்த பிளாக் பாக்ஸ் எடுத்த அப்புறம் அது வந்து பைலட் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டாரா, இல்ல வந்து ஜி ஃபோர்ஸ் இன்டியூஸ்ட் கிராவிட்டினால அது பிளாக் அவுட் ஆயிட்டு கிராஷ் ஆச்சான்றது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் டேட்டா ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண அப்புறம் தான் தெரிய வரும். ஏன்னா அது வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது ஏர்கிராஃப்ட் ஸ்டீப் இன்வெர்டட் ஏரோபேட்டிக் போஸ்டர்ல வந்துருக்காரு. ஸ்டீப் இன்வெர்ஷன்ஸ் இப்படி வந்துட்டு இப்படி போற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் அது வரும்போது அப்படியே இட் இஸ் ஜஸ்ட் கிராஷ் ஆன் தி கிரவுண்ட். ஸோ ஹை இன்டென்சிட்டி மேனுவர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இது கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஹை இன்டென்சிட்டி மேனுவர்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கல் ரீசனுக்கு வந்து இனிமே தான் அது பிளாக் பாக்ஸ் எடுத்த அப்புறம் தான் தெரிய வரும் ஃபர்தர் கிராஷ். அந்த கிராஷ் வந்து இந்த ரன்வே த்ரெஷ்ஹோல்டு இருக்கு இல்லையா, கரெக்டா 2:10 ஆஸ் பர் துபாய் டைம் 2:10 வந்து இந்த ரன்வேயோட த்ரெஷ்ஹோல்டு ஏரியால போய் கிராஷ் ஆயிருக்கு. ஏரோபேட்டிக் ஹை இன்டென்சிட்டி ஏரோபேட்டிக் மெனுவர் பண்ணும்போது அந்த ரன்வே துபாயோட ரன்வே த்ரெஷ்ஹோல்ட்ல கிராஷ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மில்லியன் பீப்புள் பார்த்திருக்காங்க அது லைவ் கிராஷ் ஆனது. ரொம்ப துக்ககரமானது. பார்ப்போம், அது இட்ஸ் வெரி டூ early டு சே வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த காஸ். பட் இதுதான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் தான். அது வந்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும். நீங்க சொன்ன மாதிரி விமானி வந்து தப்பிச்சிருக்கான வாய்ப்பு இருந்துச்சுல சார், அது இருந்திருக்கா? அவ்வளவு தப்பிச்சிருக்க முடியும் இல்ல? இந்த மாதிரி விபத்து நடக்க போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஏன் பண்ணாம விட்டாரு? ஓகே, இப்போ 2 விஷயங்கள் நான் இப்ப சொன்னேன், நீங்க கேட்டிருந்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு, பைலட் வந்து ஹை இன்டென்சிட்டி மேனுவர், அதாவது ஸ்டீப் இன்வெர்டட் மேனுவர் பண்ணியிருந்திருக்காரு. இப்படி வந்து ஸ்டீப்பா இன்வெர்ட் பண்ணி அப்படி திருப்பி அப்படி கிளைம் பண்ணணுன்றதுக்காக. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிளாக் அவுட் ஆயிடும். பைலட்டுக்கு பிளாக் அவுட் ஏன் ஆகணும் அப்படின்னா, ஜி ஃபோர்ஸ் இன்டியூஸ்ட் கிராவிட்டி இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா அவர் வந்து ஹை ஸ்பீட் இன்டென்சிட்டி, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், அந்த சவுண்டுக்கு அதிகமா இருக்கிற இன்டென்சிட்டியில போகும்போது என்ன ஆகும்னா, கீழே வந்து ஸ்டீப் இன்வெர்டட் அப்படி திருப்பி கிளைம் பண்ணும்போது ஹை இன்டியூஸ்ட் கிராவிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கிராவிடேஷனல் சூட் போட்டுட்டு இருப்பாரு. அப்படியுமே வந்து சில டைம்ஸ்ல என்ன ஆகும்னா, கிராவிடேஷன் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பாடியில இருக்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் காது கீழே போயிடும். ஸோ உடம்புக்கு மேல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் போலன்னா, கண்ணுக்கு மேல பிளட் போல அப்படின்னா
உங்களுக்கு இது பாசிபிலிட்டி ஆஃப் பிளாக் அவுட், அதாவது உங்களே அறியாம மயக்கம் போட்டுருவீங்க, பிளாக் அவுட் ஆயிடும், உங்களுக்கு நினைவு இருக்காது, ஏனளவு இருக்காதுங்கிறீங்க. அதுதான் அது ஜி சூட் போட்டிருப்பாங்க, இங்க இருந்து கீழே வரைக்கும் ஜி சூட் போட்டிருப்பாங்க, பச்சை கலர்ல சூட் ஒண்ணு, கிரீன் கிராவிடேஷனல் சூட்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த ஜி சூட் போட்டிருக்கும் போது பாசிபிலிட்டிஸ் தான் இது வந்து பிளாக் அவுட், அந்த ரத்தம் எல்லாம் கீழே லோயர் பார்ட் ஆஃப் பாடிக்கு போயிடும் போது மேல பிளட் சர்க்குலேஷன் இல்லாத போது பிளாக் அவுட் ஆயிடுச்சு. பிளாக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு, அதுதான் ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன், இன்னும் அது எதுக்குன்னு தெரியல. ரெண்டாவது கண்ட்ரோல் இருந்திருக்கலாம். ஸோ பை த டைம் ஹி குட், ஏன்னா அது ஸ்பீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீட்ல வந்திருக்கு, நீங்க எஜெக்ட் பண்றதுக்குள்ள அது வந்து இட் மைட் ஹவ் கிராஷ்ட். ஸோ அது இன்னும் எக்ஸாக்டா என்ன ரீசன்றது அந்த வாய்ஸ் ரெக்கார்டர், காக்பைட் வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நிச்சயமா சார். இந்த நேற்று அந்த ஏர்ஷோல பயன்படுத்தப்பட்ட தேஜஸோடைய ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு வந்து எவ்வளவு சார்? அது இதை விட தாண்டிலாம் தேஜஸ்ல இருக்குதா? அது ஸ்பீட் வந்து டிபெண்ட்ஸ். இப்போ தேஜஸோட இப்போ மார்க் 1 எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2.2 மேக் கிட்ட போகும், 2200 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு, அது 2 மேக் கிட்ட போகும். அது அப்ராக்சிமேட்லி ஜஸ்ட் கிவிங் எ ரஃப் ஃபிகர் 2500-2800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன ஸ்பீடுன்றது அப்ராக்சிமேட்லி இது கிட்டத்தட்ட ஒரு 1,500-1,600 கிலோமீட்டர்ஸ் பர் ஸ்பீட்ல பறந்துருக்கு. ஏன்னா மேனுவல்ஸ்ல பண்ணும்போது கிராவிடேஷனல் ஸ்பீடு அந்த இதுல ஜி சூட் போட்டு தான் பண்ணுவாங்க. ஜெனரல் ஃபைட்டர்ஸ் ஈவன் ஸ்லோவா போனாலே கிராவிடேஷனல் ஜி சூட் போட்டு தான் ஃபிளை பண்ணிருப்பாங்க. இந்த 1,500-1,700 கிலோமீட்டர்ஸ் இந்த நாட்டிக்கல் ஸ்பீட்ல போயிருக்கும். ஸோ அது இனிமேதான், இன்னும் எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட் இன்னும் தெரியல. இப்போ ஸ்டில் டு பி டிட்டர்மைன்ட். இந்த காக்பிட் டேட்டா எடுத்த அப்புறம் தான் தெரிய வரும் அது என்னன்னு. நிச்சயமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேஜஸோடைய பெயர் வந்து இந்த இடத்துல அடிபடும் இனிமே அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சகர்கள் வந்து பேசுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு இழுக்கு, இந்தியாக்கே ஒரு இழுக்கு அப்படிங்கிற. இல்ல, அப்படி எதுவுமே வந்து இது பண்ண முடியாது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா F-35 வந்து நம்ம ரிப்பேர் ஆகி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல F-35 யூகேவோட F-35 ஏர்கிராஃப்ட் எத்தனை நாள் அங்க உட்கார்ந்தது, கிட்டத்தட்ட ஒரு மாசமா அங்க இருந்தது. அப்போ F-35 பேர் கிட்டு போலியா, அதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ். JF-17 அந்த கேட்டகரியில தான் இதுவும் இப்ப தேஜஸும் இருக்குது. ஏன்னா இது வந்து 2வது விபத்துன்னு சொல்றாங்க. அப்போ மத்த நாடுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஏன்னா ஒரு ஏர் ஷோல இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அப்படி ஒரு பேரை வந்து ஒரு கெட்ட பேர் மாதிரி தானே அது பார்க்கப்படுது. வேற எதுவும் நம்ம அதுதான் இல்ல, நீங்க சொல்றது வந்து பாயிண்ட் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூன்றது எதுல வேணா வரலாம். இப்போ F-35 கூட வந்திருக்கு. நீங்க ரஃபேல்ஸே வந்து எத்தனை ரஃபேல்ஸ் வந்து பிரான்ஸ்ல கிராஷ் ஆயிருக்கு, 5-6 ரஃபேல் கிராஷ் ஆயிருக்கு. இது முன்னாடி ரஃபேல் ஜெட்ஸ், யூரோ டைஃபூன் ஃபைட்டர்ஸ் கிராஷ் ஆயிருக்கு, F-16 எவ்வளவு கிராஷ் ஆயிருக்கு, சுகாய் 30 கிராஷ் ஆயிருக்கு, JF-17 கிராஷ் ஆயிருக்கு. JF-17 அங்க இதுல கிராஷ் ஆகலையா, பாகிஸ்தான்ல 3 நாள் JF-17 அவங்க சொல்றாங்களே JF, இப்போ அந்த அவங்க பாகிஸ்தான் கொண்டு வந்தாங்களே JF-17 ஒரு ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஏர் ஷோக்கு. இந்த JF-17 தேர்ட் பிளாக்னு ஒரு அவங்களோடது, அதுவுமே கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அது அதனால மட்டும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து எதனால கிராஷ் ஆயிருக்குன்றது நம்ம இன்னும் அது ஸ்பெகுலேட் பண்ண முடியல. அதான் சொல்றேன்ல, ஏர்கிராஃப்ட் பேர் வந்து கெட்டு போறது அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூனால எது வேணா ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூன்னு. பட் அதுக்காக வந்து இது இந்த ஏர்கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சும்மா ஸ்பெகுலேட் பண்றாங்க. மாதிரி தேஜஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, 2 கிராஷ் ஆயிடுச்சு, 3 கிராஷ் ஆயிடுச்சு. அதெல்லாம் 2 தான் கிராஷ் ஆயிருக்கு. ஒன்னு ஜெய்சல்மீர்ல ஆச்சு, இப்போ ஜெர்பாய் ஏர்ஷோல இன்னொன்னு ஆயிருக்கு. பட் இதனால ஐம் ஷுர் தேஜஸ் will not bog down, it will still come up. இது கண்டிப்பா இன்னும் முன்ன வரும். இது என்ன ரீசன் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கப்புறம் then we will decide என்ன இப்போ டெக்னிக்கலா இஷ்யூஸ்னா என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்றதை அதை பார்த்துட்டு then they will discuss on how this can be avoided. பட் இப்போதைக்கு it's too early to speculate. இது ஒரு தனியார் நிறுவனத்தோட தயாரிப்பு தான் முழுக்க. அது இந்தியாவிலேயே தயாரிச்சாலும் அதுலயுமே ஒரு தனியார் நிறுவனங்கிறாங்க. அரசுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கொலாபரேஷன் இல்லையா சார்? இது இல்ல, HALன்றதே வந்து ஒரு அண்டர்டேக்கிங் தானே, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ன்றது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கோட இதுதான். ஸோ இன்ஜின்ஸ் மட்டும் தான் வெளியில இருந்து வாங்குறாங்க, பட் பாடி ஏர் ஃப்ரேம் எல்லாமே இண்டிஜினஸா தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சீக்கிரம் இன்ஜின்ஸும் இங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கூடிய சீக்கிரம். ஸோ அதுதான் சொல்றேன், இப்போ வந்து எதனால கிராஷ் ஆச்சு அப்படின்றது வந்து நான் சொல்லிட்டேன் ரீசனு. ஒன்னு வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸசிவ் ஜி ஃபோர்ஸ்னால பிளட் பூல் ஆகி லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போய் பொட்டன்ஷியலி அது பிளாக் அவுட் ஆயிக்கலாம் பைலட்டுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து வேற ஏதாவது சப்போர்டேஜா இருந்திருக்கலாம். ஸோ என்னன்றது இன்னும் நம்ம கண்டுபிடிச்சு இது பண்ண முடியாது. பட் அதுக்காக வந்து
தேஜஸ் நல்லா இல்ல, ஏன்னா தேஜஸ் ஏர்கிராஃப்ட்ல நம்ம இவங்களே ஃபிளை பண்ணிருக்காங்களே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்களே ஃபிளை பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் எல்லாம் ஃபிளை பண்ணுவாங்களா சொல்லுங்க? பிரசிடென்ட் ஃபிளை பண்ணிருக்காரு, ராஜ்நாத் சிங் ஃபிளை பண்ணிருக்காரு. சோ எல்லாருமே வந்து ஃபிளை பண்ணிருக்காங்க இந்த ஏர்கிராஃப்ட்ல. இது வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் ஸ்குவாடன்ல இது பண்ணிருக்காங்க, இண்டக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஏர்கிராஃப்ட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்குவாடன்ஸ். சோ அதனால இது வந்து இட்ஸ் டூ early டு ஸ்பெகுலேட். இதனால பேர் கேட்டெல்லாம் எங்கேயும் போகாது. we still can gain more orders. We can still succeed in bringing out the rectifications, and we can still bring this aircraft as a number one successful aircraft among nations. அது இதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இதுல வந்து இந்தியா முன்னாடி வெளிநாட்டை வந்து டோட்டலா டிபெண்ட் பண்ணதுக்கு இப்போ இந்தியாவே இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்றதுனால there are people வேணும்ட்டே அது வந்து சப்போர்டேஜ் பேருக்கு எடுக்கணுன்றதுக்காக இது பண்றதாங்களா, இந்த மாதிரி கெட்டு போச்சு இனிமே சரியில்லைன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இந்தியா இஸ் டெவலப்பிங். இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது நடந்திருக்கும், அது என்ன தவறுகளோ சரி பண்ணி வில் பிரிங் அப் டு த பெஸ்ட் பாசிபிள் சப்போர்ட். நீங்க சொன்ன மாதிரி இதோட இன்ஜின் மட்டும் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்பட்டது, மித்தது எல்லாமே வந்து இந்தியாவிலே உற்பத்தி செஞ்சு அசம்பிள் பண்ணாங்க. அந்த இன்ஜின் எங்க உள்ள இன்ஜின் சார்? அது அமெரிக்கா தானா இல்ல ரஷ்யாவா? இல்ல, இன்ஜின்ஸ் வந்து பிரான்ஸ் இன்ஜின்ஸ். அது நிறைய டீடைல்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அது இன்ஜின்ஸ் பத்தி அது இங்க வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு பிரான்ஸ் ரஷ்யன் இன்ஜின்ஸும் இது பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யாவும் இன்ஜின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் அது ஃபுல்லா இன்னும் என்னன்றது ஃபுல் டீடைல்ஸ் வந்த அப்புறம் இந்த கிராஷ்க்கான ரீசன் நம்மளுக்கு தெரிய வரும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. தேங்க்யூ. ஜெயஹிந்த்.